ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். Plan your happy trips with K Travels. பாராட்டணும்னு நினைச்சீங்களா இல்ல திரும்ப வந்து சேர்ந்துருவார்னு நினைச்சீங்களா? அதுதாங்க சொல்றாங்க. நாங்க வந்து அவர் ஒருத்தருக்காக நாங்க இந்த விஷயத்தை சொல்றோம்னு கிடையாதுங்க. எத்தனை கட்சிகள் இருக்கு, எல்லா கட்சியோட கூட்டணியில தான் நீங்க ஆட்சியில் இருக்கு திமுக. ஏன் வந்து துணை முதலமைச்சர் பதவி வந்து உங்க குடும்பத்தில் இருக்க ஒருத்தர் தான் கொடுப்பீங்களா? உங்க கூட்டணியில் இருக்கவங்களுக்கு கொடுக்க மாட்டீங்களா? ஏன் கூட்டணி கட்சியில் உங்களுக்காக உழைக்கலையா? அவர்களுடைய வாக்கு சதவீதம் நீங்க வேணாம்னு சொல்லிடுவீங்களா? அடுத்த எலெக்ஷன்ல கூட்டணி இல்லாமல் நில்லுங்களா பார்ப்போம். உங்களால் முடியாது தானே, செய்ய மாட்டீங்க தானே. அப்போ வந்து அவங்களுக்கு கொடுங்க. துணை முதலமைச்சர் வந்து உங்கள் மகனுக்கு கொடுக்குறீங்க. இப்போ தான் திரையில் இருந்தார். நாங்களாவது ஒரு 15 ஆண்டு 20 ஆண்டுகள் மேலே மக்கள் இயக்கத்தின் மூலமாக சேவை செஞ்சு அரசியலுக்கு வந்திருக்கோம். உங்களுடைய மகன் என்ன சேவை செஞ்சுட்டு அரசியலுக்கு வந்தார்? பிரஸ் மீட்டுக்கு ஏன் விஜய் வரமாட்டாருன்னு கேட்குற ஒரு கேள்விக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்பீங்க, அது அவருடைய அரசியலில் ஒரு பெரிய பிரச்சனையாகுன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இந்த சோஷியல் மீடியாவில் ட்ரோல் பண்ணுறது, யூடியூப்பில் ட்ரோல் பண்ணுறது, மீடியாவில் ட்ரோல் பண்ணுறது, இது எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் வரேன். ஓகே, இதை எல்லாமே எதிர்கொள்கிறதுக்கு எனக்கு தெரியும். நான் வந்து ஒரு முடிவோடு தான் வந்திருக்கேன். நோ லுக்கிங் பேக் அப்படின்றத அவர் தெளிவாக நீங்கள் சொல்கிற எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சதுனால தான் அவர் அதை மேடையிலையுமே அதை அட்ரஸ் பண்ணுறாரு. 16 ரொம்ப சின்ன பசங்க, ஒரு 12-13 வயசு பையன் கூட வந்துட்டு அன்றைக்கி பைக்கில் வந்து நான் போய் விஜயை பார்க்கணுன்ட்டு வர்றான்னு வச்சுக்கோங்களேன். அவனை கட்டுப்படுத்துறதுக்கும் அவனை ஒரு தொண்டனா நடக்காது. நீங்கள் மாநாடு முடிச்ச உடனே அங்கே இருக்கக்கூடிய கடைகள் எல்லாம் பேட்டி எடுத்தாங்க நிறைய பேர். நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அங்கே இருக்கக்கூடிய கடையில் இருக்க அத்தனை வியாபாரிகளும் சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட 300 வியாபாரிகள் நாங்கள் வந்து எங்களுடைய குடும்பம் வந்து இந்த மாநாட்டெல்லாம் பயன்பெற்றுச்சு. ஒருத்தர் கூட காசு கொடுக்காம ஒரு பொருளை எடுக்கலை, ஒருத்தர் கூட எந்த பொருளையும் திருடலை, எந்த பிரச்சனையும் பண்ணலை. அப்படிப்பட்ட ஒரு க்ளீனான மாநாடை வந்து விஜய் அவர்கள் நடத்தியிருக்காரு. நாங்கள் ரொம்பவே பாராட்டணும். வியாபாரிகள்லாம் வந்து ரொம்பவே நிகழ்ச்சி பண்ணாங்க. உலகெங்கும் வாழக்கூடிய ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்று நம்மோடு தமிழக வெற்றி கழகத்தின் செய்தி தொடர்பாளர் டிவி.கே. ரமேஷ் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, இப்போ தான் வந்திருக்கிறாரு. அவருக்கு ஒரு பெரிய மாசான கூட்டம் இருக்குது, நான் ஒத்துக்கிறேன். பட் ஆனால் அரசியலுங்கிறது வேற, சினிமாங்கிறது வேற, அரசியலுங்க வேறன்றது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பாட்டி, லாஸ்ட்டாக இருக்க ஒரு பாட்டி வந்து ஓட்டு போட்டால் தான் ஜெயிக்க முடிஞ்ச அளவுக்கு தான் இங்கே நிலைமை இருக்குது. அப்படி இருக்கும்போது விஜய் அவர்கள் பேசும்போது நம்ம ஒரு கட்டத்தில் வந்து கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை பிடிச்சி வருவாங்க பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பேச்சு. இன்னொன்று, என் கெரியரோட உச்சத்தை விட்டு நான் வந்திருக்கிறேன், இன்னைக்கு நான் வந்து ஒரு நடிகர் தலைவன், நாளைக்கு யாருன்னும் போது நீங்கள் தான் சொல்லணும்னு சொல்லிட்டு கை காட்டி பேசும்போதெல்லாம் அவர் இப்போ மைண்ட் செட்டில் 2027 அவர் சிஎம்ன்ற மைண்ட் செட்டில் தான் இருக்கார். ஏன்னா அவர் வந்து கூட்டணிக்கு அழைக்கிறது, இப்போ திருமாவளவன் அவர்கள்லாம் எத்தனை வருஷம் அரசியல்வாதின்னு தெரியும் உங்களுக்கு, அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு இவர் கூப்பிட்டு நான் வந்து உங்களுக்கு கூட்டணியில் பங்கு தரேன், ஆட்சியில் பங்கு தரேன் அப்படின்னு சொல்ற மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல, இது ஓவர் கான்ஃபிடன்ஸாக தெரியலையா? ஓவர் கான்ஃபிடன்ஸ் தான் சொல்கிறேன். திரும்பவுமே அவர் பேச்சை ஒரு தடவை தெளிவாக போட்டு கேளுங்கன்னு சொல்கிறோம். என்ன சொல்கிறாரு? 234 தொகுதிகளிலும் தாவேகாவின் சின்னத்திற்கு மக்கள் வாக்களிப்பார்கள். அப்போ 234 தொகுதிகளிலும் கண்டெஸ்ட் பண்ணுற அளவுக்கு வாக்குகளை பெற்று மெஜாரிட்டியாக நாங்கள் ஆட்சி அமைப்போம்னு தலைவர் சொல்கிறாரு. அப்படி ஆட்சி அமைக்கும் போது கூட எங்களை நம்பி, எங்களுடைய செயல்பாட்டை விரும்பி, எங்களுடைய விஷயங்களை விரும்பி யார் வர்றாங்களோ அவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரப்படும்னு சொல்றாரு. இன்னாரு அன்னாரெல்லாம் அவர் திருமாவளவன் ரொம்ப நாளுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு இந்த விஷயத்தை. அங்கதான் நான் வரேன். கிட்டத்தட்ட பல நெடுங்காலமாக அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இந்த விஷயத்தை முன்னோக்கி வந்து பயணிச்சுட்டு வராரு. ஆட்சியில் பங்கேற்கணும், அதிகாரத்தில் பங்கேற்கணும், எளிய மக்களுக்கும் அதிகாரம் சென்றடையணும்ன்றது அவருடைய ஒரு கோட்பாடாக இருந்துகிட்டு இருக்கு. அவர் பண்ணிக்கிட்டு இருக்கார். அந்த விஷயத்தை இத்தனை நாள் நீங்கள் கூட்டணியில் இருந்த கட்சிகள், ஆக பெரும் கட்சிகள் உங்களை வைத்து மற்ற கூட்டணி கட்சிகளை வைத்து வந்து ஆட்சி அதிகாரத்தை ரசித்து புசித்து இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே உங்களுக்கு இதை செய்யறேன் அப்படின்னு கூட சொல்லலை இன்னைக்கு வரைக்கும். அப்படி இருக்கும்பொழுது புதுசாக வந்த நாங்கள், எங்களுடைய தலைவர் இந்த விஷயத்த முன்னெடுக்கிறாரு அப்படின்னா நீங்கள் முதல்ல பாராட்டியிருக்கணும். இதை வந்து நீங்கள் வந்து உங்களை அழைக்கிறாரு, வந்த உடனே கூப்பிட்டா நாங்கள் போயிடுவோமா அப்படிங்கிறது எல்லாமே வந்து உண்மையிலேயே அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து மனதார பேசினாரான்றது எனக்கு ஒரு சந்தேகமாக தான் இருக்குது. இது எல்லாமே மனதாரன்னா யாரு தூண்டி விட்டாங்க? ஆமா, உண்மையிலே இதை வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் அரசும், ஏற்கனவே ஆண்ட அரசும் சரி, இப்போ ஆளுகின்ற அரசும் சரி, கூட்டணியை வைத்து ஆட்சிக்கு வந்தவர்கள் யாருமே சொல்லாத போது நாங்க சொல்றோம் அப்படின்றப்போ அவர்களுக்கு அந்த பயம் இருக்க தானே செய்யும். இன்றைக்கு திமுக எப்படி ஆட்சியில் இருக்கு? கூட்டணி கட்சியிலனா திமுகவால ஜெயிக்க முடியுமா? ஆட்சி அதிகாரத்தில் இருக்க முடியுமா? தனிச்சு நின்று திமுகவால ஒரு இடத்துல ஜெயிக்க இந்த ஆட்சியை பிடிச்சிட முடியுமா? ஒரு எலெக்ஷன்ல அவங்களால முடியாது. கூட்டணியினால தான் இன்றைக்கு திமுக ஆட்சியில் இருக்கு. அப்போ நாங்க வந்து இவர்கள் இந்த கூட்டணிக்கு செய்யாத விஷயத்த நாங்க எங்க கூட யாரு வராங்களோ அவங்க செய்யறோம்னு சொல்றோம். எங்களுடைய விஷயத்த நாங்க முன்னெடுக்கிறோம். கூட்டணிக்கு உங்களுக்கு ஓகே தான், எங்களை விரும்பி யார் வந்தாலும் நாங்க ஏத்துப்போம்னு சொல்றோம்.
எங்களை விரும்பி வரட்டும். எங்களுடைய கொள்கை எதிரியாக பாஜகவை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், எங்களுடைய அரசியல் எதிரியாக திமுகவை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதை தவிர எங்களுடைய செயல்பாட்டை விரும்பி வரவர்களே நாங்கள் அரவணைப்போம். 2027 கூட்டணியா எதிர்பார்க்கலாமா? அதுதான் சொல்றேன். ஒருவேளை அதிமுக வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அதிமுக ஒரு கூட்டணிக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்க. நான் தெளிவாக வரேன் நான். அதாவது எங்களுடைய முதல் முன்னெடுப்பு என்னன்னா 234 தொகுதியிலும் நாங்கள் மெஜாரிட்டியோட ஜெயிப்போன்ற கான்ஃபிடன்ஸ் எங்க கிட்ட இருக்கு. அதற்கான களம் இருக்கு. நாங்கள் உழைப்பது தயாராக இருக்கிறோம். மக்களும் தயாராக இருக்காங்க, வரவேற்கிறார்கள். முதல்ல எங்களுக்கு நாங்கள் 234லும் ஜெயிப்போம், மெஜாரிட்டியோட ஜெயிப்போம் அப்படின்ற கான்ஃபிடன்ட் எங்களுக்கு இருக்கு. அதை தாண்டி எங்களை விரும்பி வரவர்களை நாங்கள் அரவணைப்போம்னு சொல்றாரு. அதற்கான முடிவுகள் எல்லாமே தேர்தல் காலத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள். இன்றைக்கு நமக்கு 1.5 ஆண்டு காலம் இருக்கு. அந்த தேர்தல் காலத்தில் கூட்டணி கொடுத்து உண்மையிலேயே அதுக்கான முடிவுகள் இருந்துச்சுன்னா, அப்படி யாரும் விரும்பி வந்தார்கள்னா அதை ஏற்பதா வேண்டாமான்னு தலைவர் தான் முடிவு பண்ணணும். நான் முடிவு பண்ணி சொல்றது கிடையாது. ஆனால் எங்களுடைய விஷயம், கூட்டணி எங்களை நம்பி வந்தால் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரப்படும். இத்தனை ஆண்டு காலம் ஆட்சி செய்தவர்கள் செய்யாததை நாங்கள் செய்யறோம்னு சொல்லும்போது நீங்க முதல்ல பாராட்டணும். இத்தனை ஆண்டு காலமாக நீங்க எதற்கு போராடினீங்களோ அதை நாங்கள் செய்யறோம்னு சொல்லும்போது அதை நீங்க பாராட்டணும். அதை மற்ற கட்சிகள் செய்யல. நீங்க எங்களை பாராட்டாம திமுகவோட நிர்பந்தத்தால நினைச்சீங்களா, இல்ல திரும்ப வந்து சேர்ந்துருவாருன்னு நினைச்சீங்களா? அதுதாங்க சொல்றாங்க. நாங்க வந்து அவர் ஒருத்தருக்காக நாங்க இந்த விஷயத்த சொல்றோன்னு கிடையாதுங்க. எத்தனை கட்சிகள் இருக்கு, எல்லா கட்சியோட கூட்டணியில தான் நீங்க ஆட்சியில் இருக்கு திமுக. ஏன் வந்து துணை முதலமைச்சர் பதவி வந்து உங்க குடும்பத்தில் இருக்க ஒருத்தர் தான் கொடுப்பீங்களா? உங்க கூட்டணியில் இருக்கவங்களுக்கு கொடுக்க மாட்டீங்களா? என் கூட்டணி கட்சியில் உங்களுக்காக உழைக்கலையா? அவர்களுடைய வாக்கு சதவீதம் நீங்க வேணாம்னு சொல்லிடுவீங்களா? அடுத்த எலெக்ஷன்ல கூட்டணி இல்லாமல் நில்லுங்களா பார்ப்போம். உங்களால முடியாது தானே, செய்ய மாட்டீங்க தானே. அப்போ வந்து அவங்களுக்கு கொடுங்க. துணை முதலமைச்சர் வந்து உங்க மகனுக்கு கொடுக்குறீங்க. இப்போதான் திரையில இருந்தாரு. நாங்களாவது ஒரு 15 ஆண்டு 20 ஆண்டுகள் மேல மக்கள் இயக்கத்தின் மூலமாக சேவை செஞ்சு அரசியலுக்கு வந்திருக்கோம். உங்களுடைய மகன் என்ன சேவை செஞ்சுட்டு அரசியலுக்கு வந்தாரு? 4 படம் நடிச்சாரு, ஓடலன்னு அரசியலுக்கு வந்திருக்காரு, துணை முதலமைச்சர் ஆயிட்டாரு. அப்ப இத்தனை ஆண்டு காலமாக ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு கேட்கறவங்க கூட்டணியில் வச்சிருக்கீங்களா? அதிகாரத்தை கொடுங்க. அண்ணன் திருமாவளவர்களை துணை முதலமைச்சர் ஆக்குங்க. ஏன் நீங்க ஆக்க மாட்டீங்க? இப்ப நீங்க யாரை நோக்கி முதல்ல கேள்வி பேசும்போது எனக்கு டவுட்டே வருது. இந்த விஷயத்தை பேசுறதுக்காக தான் அவர் சொல்லியிருப்பாரோன்னு தோணுச்சு எனக்கு. இல்ல, இது உண்மை, யதார்த்தமான உண்மை. என்ன தேவையோ அதை நாங்க பேசுறோம். நாங்க என்ன செய்யணும்னு ஆசைப்படுறோமோ அதை நாங்க பேசுறோம். திரும்ப மற்ற கட்சிகள் செய்யறதுக்கு நாங்க ஏன் அரசியலுக்கு வரோம்? ஓகே, இப்ப விஜய் மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டு ஆரம்பத்துல இருந்தே இருக்குது. இப்ப இந்த மாநாடு முடியும் போதும் பார்த்தோம். என்னன்னா எல்லாம் எழுதி கொடுத்துட்றாங்க. அவர் வந்து மேடையில் வந்து வீரியமாக பேசுகிறாரு. அதுவும் இந்த வாட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் கட் சொல்கிற மாதிரி வந்து நடந்து எப்போ பேசணும், எப்போ வந்து நின்று பேசணும், எப்போ கையை தூக்கி பேசணுன்ற அளவுக்கு எல்லாமே ப்ரிப்பேர்டாக வந்தார். ஒரு ஸ்கிரிப்ட் வச்சு தான் அவர் பேசுகிறாருன்னு சொல்கிறாங்க. அது உண்மை யாரும் எழுதி தராங்களா? அதான் சொல்கிறேன். இதெல்லாம் நான் ஒரு மிகப்பெரிய வெற்றி மாநாட்டம் நடத்தியிருக்கிறோம். மிகப்பெரிய மக்கள் வரவேற்பு இருக்கு. என்ன பிரச்சனை? கேள்வி கேட்க எனக்கும் கஷ்டமாக தான் சொல்கிறேன். நீங்கள் சொன்ன அந்த கூட்டணியில் பங்கு, ஆட்சியில் அதிகாரம் பங்குன்னு சொல்லும் போது எல்லாரும் என்ன சொன்னாங்க தெரியுமா? அதை அவர் சிந்திச்சலாம் பண்ணலங்க, யாரும் எழுதி கொடுத்துருக்காங்க, அதை படிச்சுட்டாரு, அவர் ஒரு விளைவு தெரியாம படிச்சுட்டாரு அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. அதுக்காக கேட்கிறேன். நான் சொல்றேன், பதில் சொல்றேன். நான் மிகப்பெரிய ஒரு வெற்றி மாநாட்டை நடத்தியிருக்கோம். நீங்க பாத்தீங்கன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு ஒவ்வொரு வீட்டிலையுமே, கிராமமா இருக்கட்டும் நகரமா இருக்கட்டும், ஒவ்வொரு வீட்டிலையுமே தன் வீட்டு பிள்ளையாக மதிக்கக்கூடிய அளவுக்கு எம்ஜிஆருக்கு பிறகு இருக்கக்கூடிய ஒரு கரிஸ்மேட்டிக் லீடராக, ஒரு ஆளுமை மிகுந்த லீடராக தலைவர் அவர்கள் இருக்கார். இதை வந்து முதல்ல இவர்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஏன்னா இவர்களுக்கு அந்த கெப்பாசிட்டி கிடையாது. இவர்கள் வந்து கூட்டணியில் இல்லைன்னா ஆட்சியிலே இல்லாத ஒரு கட்சி ஆயிடுவாங்க, எங்க இருக்காங்கன்னு தெரியாம போயிடுவாங்க. அப்படிப்பட்ட சூழல்ல இவர்கள் இது போன்ற விமர்சனத்தை எல்லாமே நான் சொன்ன போல வாடகை யூடியூபர்களை வச்சுக்கிட்டோம், அவர்களுக்கு சாதகமான ஜேர்னலிஸ்ட்டை வச்சுக்கிட்டோம், அவர்களுக்கு சாதகமான ஒரு அரசியல் விமர்சகர் என்ற போர்வையில் சில அரசியல் வியாபாரிகளை பேச வச்சுக்கிட்டோம். இது போன்ற ஒன்றுத்துக்கும் உதவாத ஒரு விமர்சனத்தை வச்சுக்கிட்டு தெரியுறாங்க. இது நாங்கள் வந்து இதுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லிக்கிட்டு இதுக்கு நாங்கள் விளக்கம் கொடுத்துருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். எங்களுடைய நோக்கம் பெருசு. நாங்கள் வந்து 2026 வந்து தனி மெஜாரிட்டியில் ஆட்சி அமைக்கிறதுக்கான உண்மை அதுதான். விமர்சனம் பண்ணலாமா அதெல்லாம் விட்டுருங்க. நமக்கு நாங்க தெளிவா சொல்லியிருக்கோம். நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தெளிவா நாங்க சொல்லியிருக்கோம். விமர்சனங்களை வந்து கன்ஸ்ட்ரக்டிவா இருந்துச்சுன்னா நாங்க வரவேற்போன்றதை எங்க தலைவர் தெளிவா சொல்லியிருக்காரு. இதெல்லாம் கன்ஸ்ட்ரக்டிவ் விமர்சனமாங்க, இதெல்லாம் ஒரு விமர்சனமே கிடையாது. தாக்குதல் வருமே, அதை எப்படி எதிர்கொள்வாருன்னு கேட்கிறேன். ஏன்னா இப்போ வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு பெரிய கேள்வி என்ன, ஒரு பிரஸ் மீட் ஏன் வைக்கல விஜய் அவர்கள்? ஒரு மாநாட்டுக்கு முன்னாடி ஒரு பிரஸ் மீட் வச்சிருந்தாரு அப்படின்னா, அதாவது எத்தனை பேர் வருவாங்க சார், நீ என்னென்ன பிளான் பண்ணியிருக்கீங்க? இப்போ உங்களை மாதிரி ஆளுங்கள்ட்ட நான் கேட்குறோம், இப்போ டிவிக்கேல முக்கியமான பொறுப்புல இருக்கவங்க நான் கேட்குறோம், எத்தனை பேர் வருவாங்க என்னென்னு. உங்களுக்கே சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இல்லைங்க வருவாங்க, இவ்வளோ பேர் வருவாங்க, உங்களுக்கும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லை, இவ்வளோதான் வருவாங்கன்னு சொல்ல முடியல. ஸோ இப்படி இருக்க சுச்சுவேஷன்ல தான் அங்கே ஒருவேளை நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு. ஒருவேளை அசம்பாவிதம் நடந்திருந்தா அது டிவிக்கே எவ்வளோ பெரிய கருப்புள்ளியா மாறி இருக்குன்னு தெரியும். ஏன் விஜய் அவர்கள் ஒரு தெளிவாக சொல்றேன் கேட்டுக்கோங்க. இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து நம்ம பதில் சொல்றோம். என்னன்னா, மாநாட்டிற்கு எத்தனை வண்டிகள் வருது, எத்தனை வண்டிகள் வந்து நாங்கள் வந்து என்னென்ன வண்டிகள் வருது, அந்த வண்டியோட நம்பர் என்ன, வண்டியோட ஓட்டுநர் யார், வண்டியோட கெப்பாசிட்டி என்ன, எத்தனை பேர் வராங்கன்ற ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக அந்த டேட்டா எல்லாமே கலெக்ட் பண்ணி அதை எல்லாமே வந்து அதிகாரிகள்கிட்ட சமர்ப்பிச்சிருக்கிறோம். ஓகேங்களா? அதனால் நீங்கள் சொல்கிறது போல் இது வந்து எதுவுமே தெரியாமல் இருக்கிறாங்க அப்படின்லாம் கிடையாது.
மாநாட்டின் வேலைகள் வந்து நாங்கள் ரொம்ப ஒரு ஷார்ட் டைமில் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிறோம். ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ண ஒரு தேதியில் மழை குறுக்கிட்டதுனால இன்னொரு தேதியில் பண்ண வேண்டியதாக போச்சு. அந்த குறுகிய காலத்துக்கூட மிகப்பெரிய ஏற்பாடுகள் செய்யணும், தயாரிப்புகள் செய்யணும். முதல் மாநாடு வெற்றிகரமாக அமையணும்னு 1008 டென்ஷனில் நம்ம வழக்கு பண்ணிட்டு இருக்கோம். தலைவர் அவர்களுக்கும் அது இருக்கும். ஏன்னா முதலாக ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு மாநாடு நடத்துறாருன்றப்போ நீங்கள் சொல்கிற ப்ரெஸ் மீட் எல்லாமே வருங்காலத்தில் அவர் தரதான் போறாரு. அவர் தராமல் எங்கேயும் இருக்க போகிறது கிடையாது. மக்களை சந்திக்க போறாரு, எல்லாரையும் சந்திக்க தான் போறாரு. ஆனால் நீங்கள் நினைச்ச நேரத்தில் அதை செய்யணும். நீங்கள் நினைச்ச நேரத்தில் அதை செய்யணும். மாநாட்டுக்கு முன்னாடி ஒரு தடவை ப்ரெஸ் மீட் கொடுக்கணும், மாநாட்டுக்கு பின்னாடி ஒரு தடவை ப்ரெஸ் மீட் கொடுக்கணும். எதிர்பார்க்கறது தான் நான் சொல்றேன். இவ்வளவு நாள் வந்து ஒரு நடிகர் அவர், சரி நடிகர் விஜய் இன்னைக்கு வந்து நாளைக்கு என்ன ஆள போறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அரசியல்வாதி என்னோட பிரதிநிதி, நான் வந்து ஒரு பிரதிநிதியா இருக்கேன். நான் போய் கேட்கணும், ஐயா என்னையா இப்படி பண்றாங்க, என்னையா சொல்ல போறீங்கன்னு நான் கேட்கணும். ஒரு செய்தியாளராக என்னோட கடமையா நிச்சயமா சொல்றேன். நான் உங்களுடைய கடமை நீங்க ஆற்றும் போது அவர் தன்னுடைய கடமை நிச்சயமா செய்ய தான் போறாங்க. அதற்கு முன்னாடி நாங்க மக்களை சந்திக்க வேண்டியது இருக்கு. பிரஸ்ஸை சந்திக்கிறதுக்கு முன்னாடி நாங்க முதல்ல மக்களை சந்திக்கணும். என்ன பிளான் அது? நீங்க சொல்ல மாதிரி ஏதோ நடைபெறம்லாம் சொல்றாங்களே, உண்மை? அதுக்கான விஷயங்கள் தலைவர் அறிவிப்பாரு, நீங்க பாருங்க. அது அறிவிக்க வரும்போது பாருங்க. அதற்கான படம் அப்டேட் மாதிரி அதை சொல்லவே மாட்டீங்க. எல்லாத்தையும் கொண்டு போய் நம்ம சொல்லிட்டோம்னா இது என்ன இருக்கு? அது தலைவர் தானே அறிவிக்கணும். தலைவர் அறிவிக்கும் போது தாங்க அது மக்கள் மனதில் போய் சென்றடையும். நான் வந்து தலைவரோட ஒரு பிரதிநிதி தானே தவிர்த்து நான் தலைவர் கிடையாது. அவர் தான் தலைவர், அவரை தான் மக்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்ப அவர் சொல்லும் போது தான் அந்த விஷயங்கள் வந்து மக்கள் மனதில் போய் சென்றடையும். அதை நம்ம முதலே சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது. தலைவர் தான் அதை சொல்லுவாரு. சொல்லும் போது நீங்க பாருங்க, மக்களை சந்திக்கும் போது நீங்க பாருங்க, பிரஸ் மீடியாக்களை சந்திக்கும் போது நீங்க பாருங்க, எல்லாமே நடக்க தான் போகுது. இதெல்லாம் வந்து இவங்க சோ ஏர்லியரா இப்படி ஒரு விமர்சனத்தை வச்சுட்டா வந்து அப்படியே நம்ம இதை வச்சு நம்ம கொஞ்ச நாள் போடலாம் அப்படின்ற அளவுக்கு தான் இன்றைக்கு விமர்சனங்கள்லாம் இருக்கு. இன்னும் கிடையாது, விமர்சனங்களே கிடையாது. இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு சின்ன புலத்தனமான விஷயங்கள் தான். தனி மனித தாக்குதலும் ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இப்போ வந்துட்டு எப்படின்னா அவருடைய பர்சனல் லைஃபை வந்து பேசுறது, அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற பேசு, என்ன பண்ணாருங்கிறத பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் அதிகமாகும். பிரஸ் மீட்டுக்கு ஏன் விஜய் வரமாட்டாருன்னு கேட்குற ஒரு கேள்விக்கு என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்பீங்க, அது அவருடைய அரசியல்ல ஒரு பெரிய பிரச்சனையாகுன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அவர் தெளிவா ஒரு மேடையில் சொல்லிட்டாரு. இந்த சோஷியல் மீடியாவில் ட்ரோல் பண்ணுறது, யூடியூப்பில் ட்ரோல் பண்ணுறது, மீடியாவில் ட்ரோல் பண்ணுறது, இது எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் வரேன். ஓகே, இதை எல்லாமே எதிர்கொள்கிறதுக்கு எனக்கு தெரியும். நான் வந்து ஒரு முடிவோடு தான் வந்திருக்கேன். நோ லுக்கிங் பேக் அப்படின்றத அவர் தெளிவாக நீங்கள் சொல்கிற எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சதுனால தான் அவர் அதை மேடையிலையுமே அதை அட்ரஸ் பண்ணுறாரு. சரிங்களா? இது எல்லாமே அவருக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். இந்த திமுகவுடைய டிஎன்ஏ இணையதளத்தில் என்ன வேலை செய்யுன்றது எங்களுக்கு தெரியும். இது எல்லாமே நாங்கள் பார்த்துக்கிட்டு தாங்க இருக்கோம். இப்போ இந்த பூத் கமிட்டி அந்த விஷயம்லாம் வேலை நடக்க ஆரம்பிச்சு ஏற்கனவே நம்ம மக்கள் இயக்கமாக இருந்த காலகட்டம் முழுதிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா வார்டு அளவில் நிர்வாகிகளை நியமித்து ஒவ்வொரு கிளை கழகம் அளவில் நிர்வாகிகள் போட்டு பூத் கமிட்டிகளை அரேஞ்ச் செய்து அது எல்லாமே நம்மளுடைய கட்டமைப்பு தயாராகிட்டு இருக்கு. இன்னும் அதே அரசியல் ரீதியாக சில கட்டமைப்பு பணிகள் வந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். கூடிய விரைவில் அதற்கான அறிவிப்புகள்லாம் வரும். ஓகே, கிளைக்கழகம் வரைக்கும் நம்முடைய தோழர்கள் இருக்காங்க. மிகப்பெரிய ஒரு கட்டமைப்போடு தான் நாங்கள் இருக்கோம். ஆக்சுவலி மாநாடுக்கு முன்னாடி வரைக்கும் டிவிக்கில் பல பேர் பேட்டி எடுக்கும் போது ஒரு தடுமாற்றம் இருந்துச்சு. ஆனால் மாநாட்டுக்கு அப்புறம் இவ்வளோ கான்ஃபிடண்டாக பேசிட்டு இருக்கீங்க. பூத் கமிட்டி அப்படின்னு யோசிச்சார் அவர் முன்னாடி பேசின ஒருத்தர் சொன்னார். உங்களுக்கு மாநாட்டிலே தெரியும், நீங்கள் நடிகராக பார்த்த தளபதி அவர்களுக்கும் தலைவராக பார்த்த தளபதி அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு தெரியும். ஸோ அங்கேருந்து வர கான்ஃபிடன்ஸ் தான். அவர் எந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்காரோ அதில் கொஞ்சமாவது எங்களுக்கு இருக்கணுமா இல்லையா? அதுதான் மாநாட்டு இருப்பது. கண்டிப்பாக இந்த கான்ஃபிடென்ட் வரைக்கும் எனக்கு ஓகே தான், ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்ல விஷயம் தான். ஆனால் அந்த மாநாட்டுக்கு வந்ததையும் பார்த்தோம், போகும்போதும் பார்த்தோம், நிறைய பேர் இந்த பஸ்ஸில் ஏறி டான்ஸ் ஆடிட்டு இருந்த விஷயத்தையும் பார்த்தோம். அது மாதிரி திரையரங்குகளில் வந்துட்டு இன்னமும் வந்து அவங்க ரசிகர்களாக தான் இருக்காங்க, ஒரு தொண்டர்கள் அப்படின்ற நம்பிக்கை வரல. ஏன்னா அன்னைக்கு கூட வந்துட்டு ஒரு விமர்சனம் வந்து பேசும்போது விமர்சகர் சொல்கிறாரு, தேட்டரில் வெடி வெடிக்கிறாயா, சேரை போட்டு உடைச்சிருக்காயா, இவன் தான் வந்து நாளைக்கு வந்துட்டு ஒரு தொண்டனாக வந்துட்டு மக்களுக்கு சேவை பண்ணணும்னு நினைக்கிறியா அப்படின்னு அந்த வார்த்தை இருக்குல்ல, அது இன்னும் இருந்துகிட்டே இருக்கு. அதை விஜய் அவர்களும் சொன்னார், விசிலடிச்சான் குஞ்சுன்ற மாதிரி போகக்கூடாதுன்றது சொன்னார். பட் இந்த தொண்டர்களை வந்து ஐ மீன் ரசிகர்களை வந்து தொண்டர்களை மாற்றுறது விஜய் என்ன பண்ண போறாரு? என்ன சொல்கிறேன்னா, தலைவர் வந்து தெளிவாகவே சொல்லிட்டாரு, நம்ம வந்து அரசியல் மையப்படுத்த போகிறோம் நம்முடைய ரசிகர்கள்னு சொல்லிட்டாரு. அதற்கு ஏற்றாறு போல தான் ஒவ்வொரு ரசிகருமே இன்றைக்கு அரசியல் மையப்பட்டு அரசியல் பேச ஆரம்பித்து இணையதளத்தில் நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நடிகர் சண்டையெல்லாம் பெரும்பாலும் குறைஞ்சிருக்கும், எல்லாமே குறைஞ்சி முழுக்க ஏன்னா எங்களுடைய ரசிகர்கள் ஃபுல்லாக அரசியல் மையப்படுத்தப்பட்டு அரசியல் கருத்துக்கள் பேச ஆரம்பித்து இன்றைக்கு வந்து ஆளும் அரசுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய கட்டமைக்கப்படாத ஒரு ஐடி விங்காக வந்து நம்மளது இன்னைக்கு வந்து நம்ம தோழர்கள் இருக்காங்க. மிகப்பெரிய அளவில் இணையதளத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய தோழர்கள்லாம் அரசியல் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க, ஆளும் தரப்பினை எதிர்த்து கேள்வி கேட்குறாங்க, சமூக பிரச்சனைகளை பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுவே ஒரு அரசியல் மையப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு மாநாட்டில் 45 நிமிஷம் பேசி தன்னுடைய ஒட்டுமொத்த ரசிகர்களையும் இப்படி தோழர்களாக மாற்றக்கூடிய ஒரு வல்லமை படைத்த தலைவராக தான் நம்ம தலைவர் அவர்கள் இருக்கிறார். இருந்தாலும் நீங்கள் சொன்ன அந்த ஒரு சில விஷயங்கள் அங்கங்கே இருக்கலாம், அவர்களையுமே வந்து போக தான் மாறுவாங்க. ஏன்னா இப்போ தானே அவங்க பார்க்குறாங்க ஒரு அரசியல் கட்சி ரீதியில் வராங்க, எல்லாமே பண்ணுறாங்க. சேரை உடைச்சாங்கன்னு சொல்கிறது, இவங்க எப்படி வந்து நாளைக்கு ஆள்வாங்கன்னு கேட்குறதுலாம், இது எப்படி நான் பார்க்குறேன்னா, நீங்கள் வந்து அதை உங்களுடைய வந்த நோக்கத்தையும் நீங்கள் மறந்துட்டீங்கன்றது எனக்கு வருத்தமாக இருக்குது. உண்மையிலேயே சொல்கிறேன். நீங்கள் வந்து பிரியாணி கடையில் வந்து போயிட்டு பிரியாணி ஓசியில் தரலன்னு சொல்லி சண்டை போடுறவனையும், இல்லை வந்து ஒரு மாமூல் தரலன்னு சொல்லி கடையை அடிச்சு நொறுக்கிறவங்ககிட்ட கட்சிக்காரங்களே செய்கிறாங்க. ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சியினரே இதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதை எதிர்த்து கேள்வி கேட்டு மக்களுக்கு புரிய வைக்க தான் நீங்கள் வந்திருக்கீங்க.
நீங்கள் அதையெல்லாம் உங்கள் நோக்கத்தையே மறந்துட்டு யாரோ ஒரு அரசியல் விமர்சகர் வந்து உங்களுக்கு தப்பாக ஒரு ரூட்டு போட்டு கொடுத்து நீங்கள் இவரை அடித்தாதான் நம்ம மேலே வர முடியும்னு சொன்னதை வச்சுக்கிட்டு நீங்கள் எங்கள் பக்கம் திரும்புறதுனால ஒரு பயனுமே கிடையாது. ஏன்னா அந்த அரசியல் விமர்சகருடைய கருத்தையே நாங்கள் சினிமால இருந்து ஒருத்தர் வந்து அரசியலுக்கு வராருன்னு போது ஃபர்ஸ்ட் கேள்விதான் அவருக்கு என்ன தெரியும் எது தெரியலாம் பேசிட்டு ஒரு ரசிகனை எப்படியா நீ தொண்டனா மாத்துவ அப்படின்னு. ஏன்னா இப்போ எம்ஜிஆர் சொல்ற விஷயம் வேற, விஜயகாந்துக்குமே வேற. ஏன்னா விஜயகாந்துமே அந்த கட்சி ஆரம்பிச்சு அவர் கொண்டு வந்த விஷயங்கள் அவர் பண்ண பணிகளுக்கு அப்புறம் தான் நடந்துச்சு. ஆனா விஜய் அப்படின்னும் போது இன்னைக்கு 16-14 ரொம்ப சின்ன பசங்க, ஒரு 12-13 வயசு பையன் கூட வந்துட்டு அன்னைக்கு பைக்ல வந்து நான் போய் விஜயை பார்க்கணும்னு வர்றான்னு வச்சுக்கோங்களேன். அவனை கட்டுப்படுத்துறதுக்கும் அவனை ஒரு தொண்டனா மாத்துறதுக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. இதுதான் சொல்றேன், தெளிவாவே அவர் லெட்டர்ல சொல்லியிருக்காருல்ல, இருசக்கர வாகனத்துல வராதீங்க, வந்தாலும் ஹெல்மெட். அவர் சொல்றதை நான் சொல்லல, நல்ல விஷயம் சொல்லணும்னு அவர் சொல்லிக்கிட்டு கண்டிப்பா எந்த தலைவரும் சொல்ல மாட்டாரு, சொல்றாரு நல்ல விஷயம், கேட்கணும்ல. அதுதான் சொல்றேன். இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எல்லாருமே அதை கேட்காமலோ இல்ல எல்லாருமே வந்து அதை மதிக்காமலோ அப்படிலாம் கிடையாது. ஏதோ ஒரு சில இடத்துல இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கே தவிர்த்து மற்றபடி வந்து ஒரு மிக சிறப்பான ஒரு மாநாடாக தான் நடந்திருக்கு. மாநாட்டில் அவ்வளவு மைக்ரோ லெவல் பிளானிங் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிச்சு தான் எல்லாமே பண்ணியிருக்கோம். இந்த சில விஷயங்களை வந்து தடுக்கணுன்றதுக்காக தான் அவர் அத்தனை கடிதங்களே எழுதுறாரு. ஏன்னா அவருக்கும் தெரியும் இது போன்ற விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்றதுனால தான் இதை வந்து நம்ம கடிதம் எழுதி தடுக்கிறோம். இந்த கடிதத்தின் மூலமா நம்ம சொல்லுவோம், எவ்வளவு முடியுமோ திரும்ப நான் சொல்றேன், இந்த விஷயத்தை நான் திரும்ப சொல்றேன்னு சொல்லியே தான் சொல்லியிருக்காரு. அதை தாண்டி நடந்த சில அசம்பாவிதங்கள் தானே தவிர்த்து இதுவே வந்து ஒட்டுமொத்த தோழர்களுடைய மனநிலை அப்படின்றதெல்லாம் கிடையாது. இன்றைக்கு பெரும்பாலான தோழர்கள் அரசியல் மயமாக்கப்பட்டு அவர்கள் வந்து அரசியலை பேசிக் கொண்டு இருக்கிறார்கள். என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்ன பிளான் தெளிவா இருக்கு. ஆக்சுவலி இப்போ நான் ஒரு தலைவரா இருந்து அங்க இருந்து ஒரு அறிவிப்பு தராரு அப்படின்னா அடிமட்ட தொண்டன் வரைக்கும் போறதுக்கு ஒரு பிளான் வச்சிருப்பீங்கல்ல, என்னென்ன பிளான் வச்சு? ஏற்கனவே பாத்தீங்கன்னா மக்கள் இயக்கமாக இருக்கும்போதே நமக்கு வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலுமே வந்து அணிகள் இருக்கு, மாவட்டம் இருக்கு, இளைஞர் அணி இருக்கு, மாணவர் அணி இருக்கு, தொண்டர் அணி இருக்கு, வழக்கறிஞர் அணி இருக்கு, மீனவர் அணி இருக்கு, விவசாய அணி இருக்கு. இப்படி பல அணிகளை வந்து மக்கள் இயக்கமாக இருக்கும்போது ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த அணிகள் எல்லாமே இருக்கு. மருத்துவர் அணி இருக்கு. அந்த மருத்துவர் அணி தான் இன்னைக்கு மாநாடு முழுக்க பாத்தீங்கன்னா அந்த ஃபுல் மெடிக்கல் கேம்ப்ஸ் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு அணிகளும் இங்க இருக்குது. மக்கள் இயக்கமா இருக்கும் போதிலிருந்து இந்த அணிகள் எல்லாமே கட்டமைக்கப்பட்டு அதே போல ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகிகள் இருக்காங்க, நகர நிர்வாகிகள் இருக்காங்க, ஒன்றிய நிர்வாகிகள் இருக்காங்க, தொகுதி பொறுப்பாளர்கள் இருக்காங்க, கிளைக்கழக பொறுப்பாளர்கள் இருக்காங்க. இது எல்லாமே மக்கள் இயக்கத்தில் இருக்கும் போதே அந்த கட்டமைப்புகள் எல்லாமே வலுப்படுத்தப்பட்டு இன்றைக்கு அது அரசியல் கட்டமைப்பாக மாற்றுவதற்கான முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கோம். அதற்கான முன்னெடுப்புகள் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ தலைவர் ஒரு விஷயத்தை சொன்னார்னா மாநிலம் முதல் கிளைக்கழகம் வரை நிர்வாகிகள் இருக்கிறதுனால, தலைவருக்காக உழைக்கக்கூடிய தோழர்கள் இருக்கிறதுனால ரொம்ப சுலபமா அவர் சொல்ற விஷயத்தை எங்களால செய்ய முடியும். ஓகே, அந்த அளவுக்கான கட்டமைப்புகள் மிக பலமா இருக்கு. இப்போ சில மாதங்கள மாநாடு நடக்கும்ன்ற மாதிரி ஒன்று சொல்றாங்க, இன்னொரு மாநாடு இருக்குன்ற மாதிரி. அதான் சொல்றேனே, அந்த முன்னெடுப்புகள் எல்லாமே கூடிய சீக்கிரம் தலைவர் அறிவிக்க போறாரு. ஓகே, அதான் நான் திரும்ப சொல்றேன், இது வந்து தலைவர் அறிவிக்கணும். தலைவர் வந்து அறிவிக்கும் போது இது மக்கள் மத்தியில் போய் மாநாடுன்னும் போது ஓகே, இப்போ நீங்க ஒரு மாநாடு நடத்த முடியுமான்னு நடத்தி முடிச்சாச்சு. இப்போ நடைபயணம் அப்படிங்கும் போது அது பெரிய ரிஸ்கான விஷயம். இது எல்லாம் என்ன பண்றாரு அப்படிங்கிற என்ன பண்ண போறாங்கன்றது ஒரு பெரிய கேள்வியா இருக்குல்ல. கண்டிப்பா தலைவர் சொல்லுவாரு, மாநாடு எப்படி வெற்றிகரமா நடந்துச்சோ அதே போல அவருடைய ஒவ்வொரு செயல்பாடும் வெற்றிகரமா நிகழும். மற்ற கட்சிகள் போல கண்டிப்பா நடக்காது. அதை நான் எழுதியே கொடுக்குறேன். மற்ற கட்சிகள் போல நடக்காது. நீங்க மாநாடு முடிச்ச உடனே அங்க இருக்கக்கூடிய கடைகள் எல்லாம் பேட்டி எடுத்தாங்க நிறைய பேர், நீங்க எடுத்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அங்க இருக்கக்கூடிய கடையில இருக்க அத்தனை வியாபாரிகளும் சொல்றாங்க, கிட்டத்தட்ட 300 வியாபாரிகள் நாங்க வந்து எங்களுடைய குடும்பம் வந்து இந்த மாநாட்டால பயன்பெற்றுச்சு. ஒருத்தர் கூட காசு கொடுக்காம ஒரு பொருளை எடுக்கல, ஒருத்தர் கூட எந்த பொருளையும் திருடலை, எந்த பிரச்சனையும் பண்ணலை. அப்படிப்பட்ட ஒரு கிளீனான மாநாடை வந்து விஜய் அவர்கள் நடத்தியிருக்காரு. நாங்கள் ரொம்பவே பாராட்டணும். வியாபாரிகள்லாம் வந்து ரொம்பவே நெகிழ்ச்சிப்பட்டாங்க. அதுக்கு மறுநாள் பார்த்தீங்கன்னா அங்கே துப்புரவு பணியாளர்கள், க்ளீன் பண்ணுறவங்க இவங்கெல்லாம் பேட்டி கொடுக்கும்போது இங்கே வந்து மாநாட்டெலாம் நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், எந்த இடத்துல நாங்கள் மாநாட்டுக்கு இந்த மாதிரி எடுக்க போனாலும் ஃபுல்லாக மது பாட்டிலாக தான் இருக்கும். ஆனால் இந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் குப்பைகள் இருந்தே தவிர்த்து மது பாட்டில் நாங்கள் எங்கேயுமே பார்க்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு க்ளீன் அண்ட் பர்ஃபெக்டான ஒரு மாநாடை நம்ம பண்ணி முடிச்சோம். ஒரு சில வீடியோஸ் பார்த்தோம், அதுலேயும் இருந்துச்சு. அதெல்லாமே வந்து திட்டமிட்டு எடுக்கப்பட்ட வீடியோ. அதெல்லாம் திட்டமிட்டு எடுக்கப்பட்டு பொய் புரட்டாக பரப்பப்பட்ட வீடியோ. இதை நான் எந்த இடத்துல சப்போர்ட் எப்படி இருக்கு உங்களுக்கு? ஊடகத்தோட சப்போர்ட் எப்படி இருக்கு? ஊடகத்தோட சப்போர்ட் வந்து நான் கேட்கறது சேனல் வாரியாக கேட்குறேன். புரியல. ஒரு சேனல் வாரியாக கேட்குறேன். ஒரு சில சேனல்ஸ் வந்து பயங்கரமா விஜய் கொண்டாடுறாங்கன்னு சொல்றாங்க. ஒரு சில பேர் நீங்க சொன்ன மாதிரி சில வீடியோஸ் மட்டும் தான் எடுத்து போடுறாங்க, அவரோட பர்சனல் லைஃப்குள்ளேயும் போய் பண்றாங்க. அந்த மாதிரி நம்ம பல இடங்களில் தலைவரே அதுக்கு பதில் கொடுத்துட்டாரு. அதாவது இன்றைக்கு வரக்கூடிய எல்லா செய்திகளுமே வந்து உண்மைன்னு நீங்கள் நம்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணவர்களுக்கான கல்வி விருது வழங்குற விழாவில் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். ஏன்னா ஒரு நல்ல விஷயத்தை வந்து கெட்ட விஷயமாக மாற்றி சொல்கிற மீடியாக்களும் இங்கே இருக்குது,
ஒரு கெட்ட விஷயத்த கூட வந்து நல்ல விஷயமா மாற்றுற மீடியாக்கள் இங்கே இருக்குது. அதனால் வர்ற எல்லா செய்திகளுமே அப்படியுமே நம்பிடாதீங்க. ஒரு அன்னப்பறவை போல் பாலையும் தண்ணியும் பிரித்து எடுக்கிற மாதிரி நீங்கள் எது நல்லது எது கெட்டது எது உண்மைன்னு பிரித்து ஆராய்ச்சி கற்றுக்கோங்க. அப்போ தான் வருங்காலத்துக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத தெளிவாகவே அவர் சொல்லியிருக்காரு. நாங்கள் அதை தான் சொல்கிறோம். எப்பேற்பட்ட நீங்கள் வந்து நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்த்தா மக்கள் ஏற்றுக்க போகிறாங்க. நல்ல விஷயத்தை கொண்டு போய் சேர்க்காம யாரோ ஒரு முதலாளியோட உத்தரவுக்காக நீங்கள் வந்து பொய்யான செய்திகளை பரப்புறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சுன்னா மக்கள் உங்களை நிராகரிச்சுட்டு போகிறாங்க. எங்களை நிராகரிக்க போகிறது கிடையாது, உங்களையும் உங்கள் முதலாளி நிராகரிக்க போகிறாங்க. அதுக்கு தயாராகிக்கோங்க. 2026 நிராகரிப்பார்கள். ஓகே, நிறைவாக வந்து இன்னைக்கு வந்துட்டு பல செய்திகளை பார்க்குறோம். அதிமுக, பாஜக, நாம் தமிழர் கட்சி, இந்த மாதிரி பல கட்சிகள் வந்து ஒரு 500 பேராக வந்து சாரசாரியாக தாவேக்கால சேர்றாங்க அப்படின்ற விஷயம். இந்த விஷயத்தை எப்படி எடுத்துக்கிறது? அவர்கள் வந்து எல்லாருமே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிகள்லையுமே வந்து ஒரு குழு இருப்பாங்க. எப்படின்னா ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பாங்க. என்னென்னா மாற்றத்தை நோக்கி வந்து, ஏன்னா இந்த 2 கட்சிகள் தான் இருந்துச்சு, வேறு சாய்ஸே இல்லாமல் மக்கள் வந்து இவர்களுக்கு ஓட்டு போட்டு இவர்களை ஆட்சி அதிகாரத்தில் மாற்றி அமர வச்சு, நீங்கள் எலெக்ஷன் அப்போலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திமுகவை கேட்டால் அதிமுகவை குறை சொல்லி அவங்க பண்ண ஊழலெல்லாம் சொல்லுவாங்க, அதிமுகவை கேட்டால் திமுகவோட ஊழலெல்லாம் சொல்லுவாங்க. 2 பேரும் அப்போ தான் ரொம்ப உண்மையாக மக்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க 2 கட்சியை பற்றியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையை பார்த்தே நம்ம மக்கள் வந்திருக்கிறாங்க. ஸோ இதுலேருந்து ஒரு மாற்றம் வராதா, ஒரு புதிய ஒரு ஃப்ரெஷ் பிளட் வந்து நமக்கு கிடைக்காதா, ஒரு ரேஹா ஹோப் கிடைக்காதா நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்க சமயத்தில் தலைவர் அவர்கள் வந்திருக்காரு. அந்த மாநாடு வெற்றிகரமாக அமையும் பொழுது அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த கட்சியில் போய் சேர்ந்தோம்னா நம்ம என்ன நோக்கத்துக்காக ஒரு அரசியல் கட்சிக்குள்ளே வந்தோமோ அது நடக்கும், நம்ம எதை வந்து ஒரு பியூர் பாலிடிக்ஸை நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு உள்ளே வந்தோமோ அது நடக்கும், இந்த யங்ஸ்டர்ஸுக்கான ஒரு பாலிடிக்ஸ், இந்த மக்களை மாற்றக்கூடிய, மக்களுக்கு என்னெல்லாம் நல்லது செய்ய முடியுமோ சொல்லியும் கலப்படம் இல்லாத, ஊழல் இல்லாத, எந்த விதமாக ஜாதி மத பிளவுபாடு இல்லாத ஒரு விஷயத்தை மக்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்ற அந்த நம்பிக்கையை வந்து தலைவரோட பேச்சு விதைச்சிருக்கு. அதனுடைய வெளிப்பாடு தான் யாரெல்லாம் இந்த மாற்றத்தை விரும்புகிறார்களோ, யாரெல்லாம் நாங்கள் முதன்மை சக்தியாக வரணும் அப்படின்னு விரும்புகிறார்களோ எங்களோட வந்து இணைகிறார்கள். அவர்கள் நாங்கள் வரவேற்கிறோம். கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்க்கலாம் பிரதர். உங்கள் நேரத்துக்கு நன்றி. ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். Plan your happy trips with K Travels.